மாயா ஹோம் ஷாப்பிங் இன்னைக்கு இனாகிரேஷன் இந்த ஹோம் ஷாப்பிங் பண்ணா நம்ம லக்ஷ்மி மேடம்க்கு வந்து நான் வந்து ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நான் என்னோட நன்றி தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன். எதனா தப்பு இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து மன்னிச்சுடுங்க, ஓகேயா? ஸோ என் பேர் சௌமியா, நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ செந்தில் சார் அறிமுகம் பார்த்து கொடுத்தாங்க. இந்த இந்த பிஸ்னஸ்ன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து இப்போ இது வந்து லைஃப் டைமாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோட சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கேட்குறதுக்கெல்லாம் ரெடியா? பாருங்க, நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன். கேட்கலாம் வாழ்ந்து எல்லாமே பெங்களூர் தான். நான் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் 60,000 சேலரியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள். எனக்கு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி மேடம் சொன்னாங்க இல்லையா, இந்த இருக்கணுங்க எல்லாம் வந்து எல்லாமே இருக்குதா. சந்தோஷம் வேணும்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்ன, ஹெல்த்து, காசு. இது ரெண்டும் இருந்தால் தான் சந்தோஷம் இல்லையா? இது மூணு இருக்கிறது இங்கே ஹாலில் எல்லாரும் இருக்கிறீங்களா? இல்லை. சிலருக்கு ஹெல்த் இருக்கும், சிலருக்கு வெல்த் இருக்கும் இல்லையா? அது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து தான் சந்தோஷமே தெரியும். ஆனால் எனக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? ஹெல்த் பிரச்சனை இருந்துச்சு. அந்த ஹெல்த் பிரச்சனை வந்து நான் வந்து காட்டாக்கா ஹாஸ்பிட்டல் கிடையாது, நாராயண ருதாலயா எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஓகேயா? அது இல்லாமல் இங்கே ஒசூரில் கூட குணம் ஹாஸ்பிட்டல், அது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நான் வந்து எனக்கு ஃபைப்ராய்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைப்ராய்டு வந்து மருந்து சாப்பிட்டா அது வந்து கிளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, சர்ஜரி பண்ணுறேன். சர்ஜரி பண்ணாலும் மறுபடியும் வந்து அது அந்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாங்கன்னா அது வந்து கேரண்டி சொல்லலை இல்லையா? ஸோ அப்போ வந்து அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணணும் இல்லையா? ஸோ 4 லட்சம் போட்டு எதுக்கு நான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ஆயுர்வேதா அவர் வந்து இந்த ஏஜென்சி எடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருந்தான். ஸோ அப்போ நான் வந்து இதை மாதிரி கேட்டேன். இதுக்கு வந்து எங்களுக்கு தனியாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சயின்டிஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து லக்ஷ்மி மேடம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒரு கூட்டமே இருக்குது, ஓகேயா? ஸோ அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டும் போது தான் இது வந்து நம்ம பொருள் சாப்பிட்டாலே குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. அதில் வந்து எங்கே வந்து என்னோட யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூட்ரஸ் எதுவும் ரிமூவ் பண்ணாமல் நான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் டைனி ஃபைபர் ரிமைன் கம்பேனியன் சொல்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த பொருள், இந்த 2 பொருள் தான் என்னை காப்பாற்றிச்சு. ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க குழந்தை கூட ஆகுறது இல்லை, உங்களுக்கு குழந்தை ஆகுறது கூட சான்சஸ் கம்மின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ 2 அழகான ஆம்பளை குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரிசல்ட். அப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இன்ஃபர்மேஷன் நான் எதுக்கு என் உள்ளே வச்சுக்கணும், இது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு தான் அதுதான் என்னோட நல்ல விஷயத்த வந்து எல்லாருக்கிட்ட சொல்கிறது தப்புன்னு கிடையாது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கெல்லாம் நான் வந்து சொன்னேன் இதை மாதிரின்னு. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா, எனக்கு வந்து இந்த மாதம் அந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, 6 months ஒன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை, இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு கேட்டா. அப்போ நான் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் நான் கொடுத்தது தான் இந்த சைக்ளோவா ப்ராடக்ட்டு, இந்த விமென் கம்பேனியன் சொல்லிட்டு இந்த 2 பொருள். ஒருத்தரோட உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், இது 2 கொடுத்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவளுக்கு இந்த பிரச்சனை கோட்டைக்கல் ஆயுர்வேத சாலை நிறைய இடத்துல அவள் காட்டிட்டான், அவளுக்கு எங்கேயும் ரிசல்ட் வரல. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சாப்பிடும்போது அவங்க என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னா பீரியட்ஸ் ஆகுமா, அது என்ன ஆகுன்னா அது அபார்ஷனோட இது கொடுக்குறாங்க. அந்த அபார்ஷனோட மருந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஆகும். ஆனால் மறுபடியும் ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னா குழந்தை பாக்கியம் அந்த பொண்ணுக்கு இருக்காது இல்லையா? இது வந்து நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதில் வந்து சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருளுங்களுக்கு தான் வந்து இதோட டீட்டெயில்ஸ். ஆனால் மேடம் கிட்ட கேட்டிங்கன்னா அந்த புக் இருக்கும், அந்த புக்கு வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நம்மளோட இங்கே இருக்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் பார்த்தீங்கன்னா எல்லா பெரி ஃப்ரூட்ஸோட சேர்ந்துருக்கிற ஒரு பொருள். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட். ஸோ எதுக்கு காஸ்ட்லி ப்ராடக்ட்னா ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நல்லது கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 இருக்குமா இல்லையா? அதே மாதிரி பெரி ஃப்ரூட்ஸ்
ஃப்ரூட்ஸ்னு இங்க இந்த நம்ம இந்தியால கிடைக்கிற பெரி ஃப்ரூட்ஸ் கிடையாது. நம்ம இந்தியால அவுட் சைடு வெளிநாட்டுல கிடைக்கிற அந்த பெரி ஃப்ரூட்ஸ்ல வந்து தயார்பட்டிருக்கிறதுனால அந்த பொருளானதுனால அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து தேன் சேர்த்துருக்குறாங்க, பீட்ரூட் சேர்த்துருக்குறாங்க, ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்குறாங்க, வெந்தயம் சேர்த்துருக்குறாங்க. இதுதான் பீட்ரூட் நாங்கெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, வெந்தயம்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதால நம்ம உடம்பு எதனா பிரச்சனை வருதா? ஸோ நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை வச்சு சேர்த்துருக்கிறது தான் இன்க்ரீடியன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ நவ்யா மேடம் எல்லாம் செந்தில் சார் வந்து அழகாக வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து உங்களுக்கு என்னென்னலாம் டீட்டெயிலாக சொன்னாங்க. ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மேடம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்களோட ஆயுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வந்து உயிரோட இருந்திருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா 10, 6 எல்லாம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தைல வந்து நிப்பாட்டுறாங்க இல்லையா. சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே கிடையாது. எதனால? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு 30 வயசு ஆளுங்க கூட ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போறாங்க. எதனால? இது நாங்க யோசிக்க வேண்டிய அப்போ இருக்கிற காலத்துக்கு இப்ப இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா எதனாலனா அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து வியாயாமம், அந்த அளவுக்கு அந்த ஃபுட்டு அப்படி எடுத்துட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, ஜிம்முக்கு ஓடுறாங்க. ஜிம் வந்து என்ன சும்மாவா குடுக்கணும், ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுத்தா தான் ஜிம்ல வந்து அப்புறமா அதுல வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓகே. அதே மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப பாருங்க கர்நாடகா ஃபிலிம் ஆக்டர் புனித் ராஜ்குமார் வந்து எவ்வளவு ஏஜ், அந்த ஏஜ்ல அவருக்கு காசு இருக்குது, அவங்களுக்கு என்ன இல்லை, ஆனா அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல தானே இறந்து போனாங்க. எதனால? ஏன்னா அந்த லைஃப் சர்க்கிள் அது மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த பொருள் வந்து இது வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். பிரச்சனை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தடை அந்த பொருள் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கள இருந்து பல்லு விளக்குற, குட் மார்னிங் டு குட் நைட் இருக்கிற எல்லா பொருளும் நம்ம கிட்ட இருக்குது. நீங்க வந்து வெளியே போயிட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வந்து லக்ஷ்மி மேடம் வந்து ஒரு ஏஜென்சி ஓபன் பண்ணிருக்கிறாங்க. இந்த என்ன பொருள் வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க, காசு கொடுத்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா ஒரு ஆரோக்கிய பாக்கியம் கொடுத்துட்டானா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து யாருக்கும் ஒரு குழந்தை இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளமா வந்து ஸ்ட்ரோக் பேஷண்டா வந்து நடக்க முடியல, அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து லங்ஸ் அந்த இரும்பெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா என்ன ஆயிடும், அந்த குடும்பத்தோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும், உங்களோட குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா. காசு கொடுத்து யாரையும் சந்தோஷம் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. ஸோ நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு வேணும்னா என்னோட ரிசல்ட் வேணும், என்னோட டாக்டரோட ரிப்போர்ட் வேணும்னு நான் கூட உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடி. நான் இப்போ எடுத்துட்டு வரல, ஆனா வந்து நீங்க வந்து லக்ஷ்மி மேடம் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது காட்டுறதுக்கு கூட ரெடி. நான் வந்து போய் சொல்லலை. தயவு செஞ்சு வந்து இது வந்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியம் இருந்தால் தான் பணமும் சம்பாதிக்க முடியும், ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ நான் இப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் வந்து இந்த விஷயம் வந்து இதுக்குள்ளே வைக்கக்கூடாது, நானும் என் ஃப்ரெண்டு வந்து டிசைட் பண்ணோம். நிறைய பேருக்கு இது வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து இது டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த நியூஸ் பேப்பர் ஆடு இப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். கடவுள் வந்து கொடுத்துருக்குறானே, கண்ணு கொடுத்துருக்குறா, பேசுறதுக்கு வாய் கொடுத்துருக்குறா, இது வந்து நாங்கள் சொல்லலாம். ஓகே நீ சாப்பிட்ருக்கிறியா அப்படின்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாமல் நாம் இது பண்ண முடியுமா இல்லையா. இப்போ வந்து பாருங்க, கொரோனா வந்துச்சு. கொரோனா வரும்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரிஞ்சிருச்சா? அந்த கொரோனா வரும்போது எதனா இங்கிலீஷ் மருந்து கண்டுபிடிச்சாங்களா? அவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி இல்லையா, கண்டுபிடிக்கல. அப்பவும் வந்து நம்மளோட என்ன சொன்னாங்க, ஆரோக்கிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்க, இஞ்சி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படித்தானே சொன்னாங்க. அப்போ அந்த இஞ்சி பூண்டுல பாருங்க எவ்வளோ சத்து இருக்குது இல்லையா. ஸோ நம்ம தாத்தா பாட்டிங்க என்ன யூஸ் பண்ணிருந்தாங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு சேர்ந்துருக்கிற ஒரு பொருள் தான் வந்து இப்போ வந்து ஆயுர்வேதா வந்து என்னாச்சு, திரும்பி வந்துச்சு இல்லையா. ஆயுர்வேதா பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் பாருங்க, நாங்களாம் நிறைய டூருக்கெல்லாம் போகிறோம் ஓகேயா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்தியாவுக்கு நிறைய டூர் பீப்புள் வந்து இங்கே தான் வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுட்டு, இந்தியா மக்களோட ஃபுட்டு சாப்பிட்றாங்க, மசாஜ் பண்ணுறாங்க, ஆயில் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களோட இந்தியாவோட கஸ்டம்ஸ். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்தியா கஸ்டம் விட்டுட்டு பிரிட்டிஷ் ஃபாரினர்ஸோட அந்த மெடிசின்ஸ்க்கு வந்து அங்கே அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். குணம் போகலாமா ஜனனிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதா இல்லையா.
மெடிக்கல் ஷாப்ஸ் பாருங்க, முன்ன வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் இருந்துச்சா? மெடிக்கல் ஷாப்ஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஏன் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டை போய் பார்த்தாலும் தலைவலி பிரச்சனை இருக்கும், மூட்டு வலி பிரச்சனை இருக்கும், இடுப்பல் இருக்கும், குழந்தைங்க வந்து எதுவும் சாப்பிடுறது இல்லை, குண்டாகிறது இல்லை, சில படிக்கிறது இல்லை இல்லையா? நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு பேஷண்ட் தானே இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பிபி பேஷண்ட் தானே இருக்கிறாங்களே இல்லையா? பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் சொல்லிட்டு வியாதி மட்டும் அப்படியே லிஸ்டா போயிட்டே இருக்குது. சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு 2000 ரூபாய் செலவு ஆகுமா ஆகாதா? அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்கேனிங்கோ அது இது எழுதி கொடுத்துட்டாங்கன்னு என்ன ஆயிடும்? 5000 ருபீஸ் இல்லையா? ஸோ அது வராமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பொருளை எடுத்துக்கலாம் இல்லையா? பொருளை எடுத்துட்டு நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கலாம். குழந்தைங்களுக்கா பள்ளி சேர்த்துக்கலாம். நிறைய வந்து சாக்லேட்ஸ், லேஸ் எல்லாரும் சாப்பிட்றாங்க. குழந்தைங்களோடது குழந்தைங்கள்கிட்ட மட்டும் ஏஜ் ஆனவங்க அந்த பல்லு பிளட் வந்து மஞ்சள் கலரு, பச்சை கலரு, கருப்பு கலராக இருக்கும் பாருங்க, அதுதான் இது வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது வந்து கொடுத்து இங்கே இருக்கிற எல்லா பொருளும் வந்து கொடுத்த ரிசல்ட் வாங்கின எல்லா ரிசல்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நீங்கள் வந்து யாரன்னா கொண்டு வாங்க. இந்த பேஸ்ட்டும் வந்து வாங்கி இது ரிசல்ட் வந்த ஒரு மேடம் தான் இப்போ உட்காந்துருக்குறாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்டால வந்த ஒரு மேடம் எங்ககிட்ட தான் வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க புருஷன் 2 பேரும் வேலையும் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னா எங்க மாதிரி பிரச்சனைக்கு எல்லாருக்கும் வந்து இது தெரியட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ஸு. அப்புறம் என்ன சொல்றது, இது வந்து இப்போ நான் ஃபுல் டைமாக எடுத்து நான் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எங்களோட பிஸ்னஸ் என்னன்னா இந்த மாதிரி ஆயுர்வேத டீலர்ஷிப் ஏஜென்சி கொடுக்கறது தான். இது வந்து இப்போ என்னோட டீம் பார்த்தீங்கன்னா கேரளால இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து அந்த வேலை விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து நான் இந்த பிஸ்னஸ் இறங்கி என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணலாமோ, எவ்வளோ உயிரை காப்பாற்ற முடியுமோ அந்த உயிரை காப்பாற்றணும். ஏன்னா படிக்கணும், டாக்டர் ஆனாலும் எவ்வளோ லட்சம் வந்து செலவு பண்ணணும். அதை செலவு பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆகணும்னா ஒரு 10-20 பேரை கொண்டுட்டு தான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆவார், சர்ஜன் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு இல்லையா? இல்லையா? சமையல் வந்து செய்யும்போது ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் சமையல் செய்யும்போது சாம்பார் கரெக்டாக வந்துடுமா மேடம்? ரைஸ் வச்சாலும் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டாக வந்துடுமா? இல்லை, அது வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் அதே மாதிரி தான். ஸோ அது மாதிரி அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இன்னொரு வாட்டி நான் வந்து லக்ஷ்மி மேடம்க்கு இந்த மாதிரி ஒரு என்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் ஊர் இருக்கிற எல்லா மக்களுக்கு வந்து அது யூஸ் ஆகட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இந்த ஹோம் ஷாப்பியாக ஓனராக வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நான் வந்து நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் ஹோம் ஷாப்பி இப்போ சின்னதாக நீங்கள் ஒரு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் கேர் ஆஃபில் வந்து நிறைய ஹோம் ஷாப்பி ஆகிட்டு உலகம் மொத்தம் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும், அப்புறம் பேஷன்ஸாக வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் மஹேஷ்.